எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அது என்ன வீடியோன்னா, பாதாம் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது நிறைய நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். அதை தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை பார்க்குறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். பால், சர்க்கரை, நெய், பாதாம். இது ஜாதிக்காய் பவுட்ரு. இதை நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ, கேசரி பவுட்ரு. கேசரி பவுடரும் ஆப்ஷனல் தான், இந்த ஜாதிக்காயும் ஆப்ஷனல் தான், இந்த குங்குமப்பூவும் ஆப்ஷனல் தான், ஏலக்காய் பவுடரும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வாசனையாக இருக்கணுன்னா ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. கலர் வரணுன்னா இது இல்லைன்னா இது இரண்டில் ஏதாவது ஒன்று, குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி பவுட்ரு. நேச்சராக கலர் வரணும் அப்படின்னா குங்குமப்பூவே போதும். அதை நீங்கள் பாலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஜாதிக்காய் பவுட்ரு, அதுவும் ஆப்ஷனல் தான். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம பாதாம் பருப்பை போட்டுடலாம். இது தோல் உரிக்கிறதுக்கான ப்ராசஸ். இப்படி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும். அதுக்கப்புறமா ஊற வச்சு அரைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா தோல் உறிஞ்சி வருது. இப்போ பாலை ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிடலாம். நீங்கள் வேறு குக்கிங் பண்ணும்போதோ இல்லை வேறு வேலை ஏதோ பண்ணும்போதோ இந்த பாலை ஊற்றிட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு போகலாம். அது பாட்டுக்கு நல்லா சுண்டிகிட்ருக்கும். இது எதுக்குன்னா அது கூட போட்டு கலராமல் இது சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகிறதுக்காக இந்த மெத்தேடு. நல்லா சுண்டட்டும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வேறு வேலை பார்க்கலாம். நம்ம இப்போ தூள் உரிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இது நல்லா உப்பிடும். இந்த கொட்டை உப்புறதுனால இந்த தோல் அப்பிக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும். ஒரு சுடுதண்ணியில் 10 மினிட்ஸ் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். அது ஈஸியாக வந்துடும். இந்த 2 கையிலையும் இப்படி எடுத்துட்டு இப்படி பிதுக்குனிங்கன்னா வந்துடும். ஃபாஸ்ட்டாக அப்படி எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் தோல் உரிச்சாச்சு. இது ஒரு அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஒரு கலர் ரொம்ப ஒயிட்டாகவும் உள்ளே கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். அது உள்ளன்னு ஊரில் மேலே மட்டுமே அந்த தோல் உரியறதுக்காக ஊறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாக ஒயிட் ஆகிற வரைக்கும் நல்லா ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸாக அரையும், ஃபாஸ்ட்டாக அரையும். நல்லா பால் சுண்டிடுச்சு. 3 கப்பு ஊற்றணும். 1 கப் அளவுக்கு சுண்டிடுச்சு, போதும். இப்போ நான் இந்த பருப்பு அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு அரைச்சிட்டதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது சர்க்கரை, பால், இதெல்லாம் வெறுமனே எதுவுமே போடாமல் பருப்பு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிடும். ஸோ இப்போ நான் இது கூட சர்க்கரை ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பாலை காய்ச்சணும் பாருங்கள். அதில் நல்லா கெட்டியாகும்போது இந்த பாலாடை வந்திருக்கும். அதையும் இது கூடயே போட்டு அரைச்சிடலாம். இது அரையில் எண்ணெய், அதனால் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி அரைக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த பாலை எடுத்து மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி நம்ம களி ஊற்றிடலாம். மீதி இருந்த பால் இப்போ முதல்ல நல்லா இதை கலக்கிக்கலாம். இந்த கூட நெய்யை ஆட் பண்ணிப்போம். எந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம கீ விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் கலக்கிட்டு சூடு பண்ணலாம்.
எல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கலக்கி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் கலக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக ஏமாந்து விட்டுட்டிங்கனால அதை வந்து கருகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணலாம். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். கலர் எவ்வளோ வேணுமோ அது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி பார்த்தீங்கன்னா கலர் வர தெரியும். கலர் பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி குங்குமப்பூ வந்து ஃபஸ்ட்லேயே பாலில் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஊற்றி கலக்கிட்டு இருந்தீங்கன்னா கலர் வந்துடும். இப்போ இறக்க போகிறோம். இந்த சமயத்தில் நான் வந்து ஜாதிக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஆற கொஞ்சமாக வந்து கெட்டியாயிடும். அதனால் நான் ஆல்ரெடி கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பவுலில். அதை நான் வந்து அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். சூடாக இருக்கும்போதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. 100 கிராம் பாதாம் பருப்பு போட்டிங்கன்னா இவ்வளோ பாதாம் அல்வா வந்துடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்றது. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்டேட் வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை மறக்காமல் அமைக்கிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி.